ஆழியார் சென்ற போது ஒரு அன்பரோடு பேசி கொண்டு போது சொல்லி கொண்டிருந்தேன், சுவாமிஜி எவ்வளவோ விதிமுறையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு, ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு விதிமுறை கொஞ்சம் தளர்த்திட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு கொஞ்சம் வசதி இருக்குது, பொருளாதாரத்தில் நான் கொஞ்சம் வசதியானவன், பொருள் இருக்குது, எல்லா நிலையிலும் நான் வந்து உயர் நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என்னால் உட்கார்ந்து தவம்லாம் செய்ய முடியாது, என்னால் உட்கார்ந்து காய்கள் பயிற்சியும் செய்ய முடியாது. இப்போ வீட்டில் வேலை அதிகமாக இருந்தால் ஒரு வேலையாள் வைக்கிறேன் இல்லையா, சர்வெண்ட், அந்த மாதிரி ஒரு 5000 10,000 கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்கிறேன். அவர் எனக்காக தவம் பண்ணுவார், எனக்காக உடற்பயிற்சி பண்ணுவார், எனக்காக காயம் பண்ணுவார், பலன் எனக்கு வரும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் சுவாமி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சோம். முடியுங்களா? தன்னில் பதிவான வினைப்பதிவை மாற்ற தணிக்க நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை குறைக்க கூட முடியாதுங்கிறார் சாமிஜி. தன்னில் பதிவான வினைப்பதிவை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். ஆக எனக்குள் ஏற்பட்ட அந்த பதிவுகளை நான் தான் தவம் செய்து அகத்தாய்வு செய்து வார்த்தை சொன்னார், சுய அலசல். இங்கே தான் அந்த வார்த்தையை நான் முதல்லாம் கேட்டேன், ஐயா கிட்ட தான் நான் கடன் வாங்கினேன். சுய அலசல் அற்புதமான வார்த்தை அது. ஆக அதன் வழியாகத்தான் இந்த ஒரு பதிவுகளுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் தீர்வு கிடைக்காது என்பதைத்தான் சுவாமி என்ன பண்ணாருங்க, உடற்பயிற்சி சொல்லிக் கொடுத்து, தவம் சொல்லிக் கொடுத்து, படிப்படியாக அகத்தாய்வு சுயலை சொல்லிக் கொடுத்து நம்மை மனிதனாக மாற்றுகின்றார். அதுதான் ஒரு சிறப்பு. 1958 உலக சமுதாய சேவா சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. நோக்கம் உலக அமைதி. காரணம், அவருடைய வாழ்க்கையில் 2 உலகப் போர்களை சந்தித்தார். முதலாவது உலகப் போர் போது அவர் வயது 7 8, அவ்வளோ ஒன்றும் சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. 2வது உலகப் போர் 1945, அப்போ 34 வயது. அப்போ அந்த சமயத்திலே அந்த ஒரு போர் நடந்த போது ஏற்பட்ட அழிவுகளை பார்த்து விட்டு அவர் மனம் நொந்து, மக்கள் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் முதலில் மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொண்டு என்பதற்காக உலக அமைதி என்பது ஏதோ 2 வல்லரசுகள் ஒரு சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டு கொண்டால் வராது. ஒரு தனி மனிதன் அமைதி அடைந்தால்தான் அது தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி படிப்படியாக சென்று முடியும் சொல்லி அந்த தனி மனித அமைதிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் உலக சமுதாய சேவா சங்கம். ஆக தனி மனிதன் இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும், சமுதாயத்தோடு ஒத்து வாழ வேண்டும். அப்போ எந்த வகையில் நமக்கு தேவையான ஒன்று? முதலாவது உடல் நலம், ஃபிசிக்கல் ஹெல்த். 2வது மனநலம், மென்டல் ஹெல்த். 3வது சமூக நலம், சோஷியல் ஹெல்த். ரொம்ப முக்கியம். நாம் தனித்து வாழ முடியாது, சமுதாயத்தோடு ஒட்டி வாழ வேண்டும், பிடிக்குதோ இல்லையோ வாழ்ந்தான் ஆக வேண்டும். 4வது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஆன்மீக நலம். ஆக உடல் நலம், மனநலம், சமூக நலம், ஆன்மீக நலம், இந்த 4ஐயும் முன்வைத்து சுவாமிஜி என்ன செய்தார், பயிற்சி மொழியை வகுத்து கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு தனிமனித தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி அதனுடைய வேல்யூ தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியலன்னா நிச்சயமாக நமக்கு எந்த பயனுமே கிடையாது என்று தனி மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த மனவளக்கலை என்று சொல்லக்கூடியது. ஆரம்பத்தில் இதுக்கு பெயர் மெய்விளக்க மன்றம். அந்த மெய்விளக்கம் என்று சொல்லும்போது இன்னொரு அமைப்பு இருந்ததுனால அது பெயரை மாற்றி மனவளக்கலை என்று கொண்டு வந்தார் சாமிஜி. ஆக அந்த மனவளக்கலையினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனாக வாழ்வதற்கு எப்படிங்க உடல் நலமாக நீங்கள் இப்போது ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். என்ன செய்ய போகிறோம்? சரி, ஒருத்தருக்கு உங்களுக்கு 110 வருஷம் கொடுத்துட்றேங்க, ஆனால் உடம்புல ஒரு 2 பிரச்சனை, வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, பரவாயில்லையா அப்படின்னாங்க ஒருத்தருக்கு. இன்னொருத்தருக்கு உங்களுக்கு எந்த நோயும் கிடையாது, ஆனால் உங்களுக்கு ஆயுசு ஒரு 50 இல்லை 60 தான். எதை கேட்போம்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுதானே உண்மை. ஆக நாங்கள் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது முக்கியம் கிடையாது, வாழும் காலம் மட்டும் நான் எனக்கு பாரமாக இருக்கக்கூடாது. தான் யோகா அப்படி முதல் பாடம். வாழும் காலம் மட்டும் நான் எனக்கு பாரமாக இருக்கக்கூடாது. 2வது, நான் என்னுடைய குடும்பத்திற்கு பாரமாக இருக்கக்கூடாது. இது 2 தாங்க அடிப்படை. ஆக மனவளக்கலை ஏன், எதற்காக? நாம் நிறைவாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைகள். அப்போது இது பயிற்சி செய்து கொண்டே வரும்போது ஏற்கனவே சொன்னது போல் நமக்கு துன்பம் வராதா? வரும். நோய் வராதா? வரும். ஆனால் எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்துருக்கார். உங்களுக்கு தெரியும், கவலை ஒழித்தல் ஒரு தலைப்பு உண்டு. நமக்கு வரக்கூடிய கவலைகள் 4ஆக பிரித்து கொள்வார். அனுபவித்து தீர்த்தாக வேண்டியவை, தள்ளி போட வேண்டியவை, அலட்சியப்படுத்த வேண்டியவை, உடனடியாக தீர்க்க வேண்டியவை. எந்த கவலையாக இருந்தால் 4 கொண்டு வந்து சேர்க்கலாம். ஒரு பயிற்சி முறை. சரி, பயிற்சி மட்டும் போதுமே, ஏன் தவம்? காலங்காலமாக எவ்வளவோ நூல்கள் படித்திருக்கின்றோம்.
கோபப்படக்கூடாது, காலங்காலமாக படித்திருக்கின்றோம். அது கோபம் தன்னையே கொல்லும் தெரியும், ஏன் கோபத்தை விட முடியல? ஆக பயிற்சி என்பது புத்தக வடிவில் இருக்கின்றது, அது பயிற்சி வடிவிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் மனதிற்கு ஒரு பயிற்சி கொடுத்து பின்பு இந்த பயிற்சி செய்யும்போது எதுங்க சிரம் தவிர்த்தலோ கவலை ஒழித்தலோ இதெல்லாம் செய்யும்போது அதனுடைய பலன் முழுமையாக நம்மை சேரும். இதுதான் அடிப்படை. ஆக தெரியும், நமக்கு தெரிந்து கொள்கின்றோம். முதல்ல சொன்ன பாருங்க, கற்றல் எந்த பிரச்சனையும் இல்லை, கற்பிக்கின்றோம், அதை மணிக்கணக்கில் நம்ம வகுப்பெடுக்கின்றோம், இல்லைன்னு சொல்லலை. சினம் தவிர்த்தல் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் உள்ளவங்க 2 முறை எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டால் கோவம் வருது. அப்போது கடைப்பிடிக்கலை. ஸோ கற்பித்தல் இருக்குது, ஆனால் கடைப்பிடிக்கவில்லை. கடைப்பிடிக்காத எந்த விஷயமும் நிச்சயமாக பலன் தராது. ஆக மனவளக்கலை எதற்கு வேணுங்க? நாம் கற்றதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அதற்குத்தான் பயிற்சி முறைகள். ஆக இந்த பயிற்சி முறை அனைத்துமே ஒரு 4 நிலைகள் நமக்கு ஏன் மனிதன் துன்பப்படுகின்றான்ற ஒரு கருத்தினை சொல்லுவாங்க. முதல் காரணம் ஹெரிடிட்டி, பரம்பரை. சில நோய்கள் சில குணங்கள் எல்லாமே உண்டு, அது ரொம்ப ஆழமாக போக முடியும். பரம்பரை காரணமாக வந்த துன்பங்கள், அதன் காரணமாக வரக்கூடிய துன்பங்கள். 2வது ஹார்மோன் இம்பேலன்ஸ், அந்த ஹார்மோன் சுரத்தலில் உள்ள குறைபாடு. 3வது எமோஷன், உணர்ச்சி நிலை. 4வது சரியான புரிதல் இன்மை, லேக் ஆஃப் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 4 தான் எதுங்க பரம்பரையாக வரக்கூடியது, சந்ததின்னு சொல்கின்றோம், பரம்பரையாக வரக்கூடியது. 2வது ஹார்மோன் இம்பேலன்ஸ், 3வது உணர்ச்சி நிலை, 4வது சரியான புரிதல் இன்மை. இந்த 4ற்கும் மருந்து இந்த மனவளக்கலை. பரம்பரையாக வந்த நோய்களையும் குணமாக்கி கொள்ள முடியும். இது ஏதோ ஒரு ஃபால்ஸ் ஹோப்பு தவறான தரன்னு சொல்ல வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் உண்டு, எல்லா விஷயங்களும் உண்டு. ஆனால் ஏன் சில சமயங்களில் பலன் வருவது தள்ளி போகின்றது, கிடைக்காமல் போகிறது என்றால், நாம் கற்றுக்கொண்டோம், அது முறையாக செய்வது கிடையாது. உடற்பயிற்சியை ஒரு தவம் போல செய்யணும்னு சொல்வார். ஆக இந்த பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டு சரியான கடைபிடித்து வந்தோம் என்றால் நிச்சயம் பலன் கிடைக்கும். அதற்கு மேலாக பலன் கிடைக்கவில்லைன்னா என்ன பொருளுங்க? என்னுடைய வினை பயன், சமுதாய வினை தவிர்க்க வேண்டும். we have to accept. எப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோமோ அப்பொழுதே பாதி உடல்நிலை குணமாகிவிடும். ஆனால் பொதுவாக நாம் என்ன செய்கின்றோம்? தவறு செய்துவிட்டு நாம் தவறு செய்து யாரும் சுட்டி காண்பித்தால் நாம் செய்த தவற்றை ஜஸ்டிஃபை பண்ணுறோம், நியாயப்படுத்துகின்றோம். ஆக நான் தவறு செய்யும் போது, நான் என்னுடைய தவற்றை நியாயப்படுத்தும் போது நான் வக்கீலாகி விடுகின்றேன். அதே தவறு இன்னொருத்தர் செய்கிறார், உடனே என்ன செய்கிறீங்க? உடனே ஜட்ஜ்மெண்ட். அது என்னங்க இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இது கூட தெரியாத, உடனே ஒரு தீர்ப்பு. ஆக என்னுடைய தவறுக்கு நான் வக்கீலாகவும், அதே தவறு இன்னொரு செய்யும்போது நான் ஜட்ஜாக மாறி போகின்றேன். என்ன காரணங்க? என்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். அதனால தான் நிறைய பிரச்சனைக்கு ஆளாகின்றோம். சுவாமிஜி சொல்வார், பிறந்து வாழ்ந்து பின் இறந்து போகும் மனிதர்களுக்கு பேருலக இன்பங்கள் அனைத்தும் பொது உடைமை. மறந்து மதிக்குறுகி மண் மீது எல்லை கட்டி மனிதர் போராடும் மயக்கமே துன்பங்கள். இதைத்தான் அந்த ஒரு கவிஞர் சொன்ன வார்த்தைகள் வரும். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் வாழ்வை கொடுமை என்றான். படைத்தவனை உடனே சிரித்து விட்டான். ஏன் சிரிக்கிறாருங்க? எல்லையில்லா நிலமும் நீரும் நான் தந்தது, எந்தன் சொந்தம் என்ற எண்ணம் ஏன் வந்தது? இறைவனுக்கே அது புரியவில்லை, மனிதன் கொள்கை தெரியவில்லை, அதனால் சிரிப்பு வருதுன்னார். இதைத்தான் சுவாமி சொன்னார். பிறந்து வாழ்ந்து இறந்து போகும் மனிதர்களுக்கு பேருலக இன்பங்கள் அனைத்தும் பொது உடைமை. மறந்து மதிகுறுகி மண் மீது எல்லை கட்டி மனிதன் போராடும் மயக்கமே துன்பங்கள். அப்போ எப்படி போக்கிக் கொள்ள முடியும்? சொன்ன பாருங்க, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் அடைக்க வேண்டும். புத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமித்தால் போக்கின் அளவிற்கேற்ப குறைய காண்போம். என்னென்ன ஓட்டைகள்ங்க? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம். இந்த ஓட்டைகள் அடைப்பதற்கு உண்டான வழிமுறை தான் இந்த மனவளக்கலை சொல்லித் தருகின்றது. ஒரு பயிற்சி மூலமாக தவம், சுய அலசல், அதாவது தற்சோதனை சொல்லக்கூடியது. அதன் வழியாக வரும் என்னவாகும்? என்னுடைய எண்ணம் தூய்மை அடைகின்றது. அப்படி தூய்மை அடையும் போது அதை தொடர்ந்து வரக்கூடிய சொல்லும் செயலும் தூய்மை அடைகின்றன. ஆக என்னுடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும், அதை தொடர்ந்து வரக்கூடிய சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும். என்னுடைய எண்ண தூய்மைக்கு என்ன வேண்டுங்க? மனதினுடைய இயக்கம் தான் எண்ணம் என்று சொல்கின்றோம். அப்போ மனம் தூய்மை அடைந்தால் எண்ணம் தூய்மை அடையும். ஃபஸ்ட் ஸ்டேஜ். அப்போ மனம் என்பது என்ன? உயிரின் படர்க்க நிலை. ஆக மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் எது தூய்மையாக இருக்க வேண்டும்? உயிர் தூய்மையாக இருந்தால் மனம் தூய்மையாக இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ். அப்போ மன தூய்மைக்கு தவம், தற்சோதனை. உயிர் தூய்மைக்கு காயக்கல்ப பயிற்சி. அதற்கு அடுத்து தான் இறை தத்துவம். எல்லாமே இறைநிலை தான், எல்லாமாக. அதாவது சுவாமி சொல்வார்,
இறைவழி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உருளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். மாற்றுரை போய் சொல்கிறீங்க. பிறை முதலாம் சந்திரன் பெருத்து முழுவதாம் போர் குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. ஆக இறை தத்துவத்தை எப்பொழுது புரிந்து கொள்கின்றோமே அப்பொழுது என்னவாகும்? மனிதன் மனிதனாக வாழ முடிகின்றது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஞானம் அடைந்திருக்கார் என்பதற்கு என்ன அடையாளம்? அதுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார் சாமிஜி. இவர் ஞானம் அடைந்திருக்கார், இது ஒரு அளவுகோல் இருக்கா? இவர் இவ்வளோ ஒரு 10 மீட்டர் ஞானம் இல்லை 1 கிலோமீட்டர் ஞானம் சொல்ல முடியுங்களா? ஸோ ஞானம் என்பது அவங்களை சார்ந்தது. சொல்வேந்த சமயத்தை சொன்னார், நான் யார் அப்படின்னு போயிட்டு ஏன் மற்றவனை கேட்குறீங்க, நீங்கள் தான் கேட்டுக்கணும் அப்படின்னார். உண்மைதானே? இப்போ நான் யாருங்கிறது எனக்கு தான் தெரியணும். நான் மற்றவனை சொல்லி சொன்னால் எப்படி என்னால் புரிந்து கொள்ள முடியும்? ஆக இந்த ஞானம் என்பது என்ன அடையாளம் என்றால் இன்சொல் இன்முகம். 2 வார்த்தை, இன்சொல் இன்முகம். இது 2 இருந்தால் ஞானம் அடைந்திருக்கின்றோம். இதில் இன்னொரு கருத்து சொல்ல வேண்டும். இப்போ இந்த பயிற்சி கற்றுக்கொண்டு வருகின்றோம் இல்லையா? நீங்கள் கிராஃப்னு சொல்லுவாங்க. கிராஃப்னா அந்த கோடு மேல் நோக்கி போய் கொண்டே இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த கிராஃப் மேல் நோக்கி போகும். ஒரு வருஷம் லாஸ் ஆச்சுன்னா அந்த கிராஃப் கோடு கீழே இறங்கி மீண்டும் மேலே போகும். அடுத்த வருஷம் ப்ராஃபிட்னா மேலே போகும், லாபம் சம்பாதிக்கும் போது. ஆனால் ஞானத்தில் அந்த கிராஃப் எப்பொழுதும் மேல் நோக்கித்தான் போய் கொண்டிருக்க வேண்டும். நான் 1 மாதத்துக்கு ஞானியாக இருக்கேன், ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது ஞானம் கிடையாது. ஆக ஞானம் என்றால் எதுங்க? மன இயக்க இயல்பறிந்து மனிதரிடையே மனிதராக வாழ்தல் தான் ஞானம் என்று சொல்லக்கூடியது. அதைத்தான் சொன்ன சாமிஜி. அதுக்கு எப்படி கொண்டு போகலாம்? எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம். அதற்குத்தான் பயிற்சி முறை. நமக்கு தெரியும், நிறைய பேர் தவம் கற்றுக்கொண்டு போய் நிறைய செய்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தவமே கூடி வரலைங்க, எனக்கு எண்ணங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. இயல்பு, எல்லோருக்கும் இயல்பு. ஆனால் ஒன்றை கவனித்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இடசொத்தும் மனசொத்தும் வர்க்காப்பு அன்னைக்கு தந்தை ஆசானுக்கு வணக்கம் சொல்லி தவம் தொடங்கியதும் எண்ணங்கள் வரும். இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எண்ணங்கள் வரக்கூடிய எண்ணிக்கை இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 20 மீட்டர் தூரமாக நீங்கள் மனசு வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வருது, இல்லை தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும்போது 20 மீட்டர் போனது 15 மீட்டராக குறையும், 10 மீட்டர் தூரத்துக்கு குறையும், 8 மீட்டராக குறையும். ஆக பயிற்சி செய்ய செய்ய மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வர ஆரம்பிக்கும். அப்போது ஒரு மனிதன் மேன்மையடைவதற்கு 3 வழிகளை பின்பற்றினால் போதுமானது. முதலாவது, ரிடக்ஷன் த குவான்டிட்டி ஆஃப் தாட்ஸ், எண்ணங்களின் எண்ணிக்கையை குறைத்தல். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், எண்ணங்கள் எண்ணிக்கையை குறைத்தல். 2வது, எண்ணங்களை தூய்மை செய்தல், பியூரிஃபிகேஷன் ஆஃப் த தாட்ஸ். 3வது, எண்ணங்களுக்கு சரியான பாதையை காண்பித்தல், ஷோயிங் த ரைட் டைரக்ஷன் டு தாட்ஸ். எண்ணங்கள் எண்ணிக்கையை குறைத்தல், எண்ணங்களை தூய்மை செய்தல், எண்ணங்களுக்கு சரியான பாதையை காண்பித்தல். இது ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் சொல்லுவாங்க, ஒரு பயிற்சி, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. அதில் போயிட்டு ஒரு 5 நாட்கள் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50,000 கட்டிங்க அப்படின்னா டெய்லி 1 மணி நேரம் கிளாஸ் கொடுத்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துவாங்க சென்னையில். ஆனால் சுவாமிஜி ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்காரு. எண்ணங்கள் எண்ணிக்கை குறைத்தல் தவத்தின் மூலமாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். தவம் செய்து கொண்டு வாங்க, எண்ணங்கள் குறையும். 2வது, தூய்மை செய்தல், அகத்தாய்வு, சுய அலசல். 3வது, சரியான பாதையை காண்பித்தல், பிரம்ம ஞானம், இறை தத்துவம். மிக எளிதாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய கொடுத்துருக்காரு. ஆக மனவளக்கலை எதற்காக நமக்கு அவசியங்க? நாமாக மனிதனாக வாழ்வதற்காக. அது முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மனவளக்கலை பயிற்சி ஏன் அவசியம் என்கின்ற ஒரு சிந்தனை கிளறலை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருந்து வருகை தந்து எங்களோடு யாழ்ப்பாணம் அறிவுத்திருக்கோயிலே தங்கியிருந்து பயிற்சிகளை எல்லாம் சிறப்புற தொடர்ந்து வருகிற மனவளக்கலை முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி KR முனிரத்தினம் ஐயா அவர்கள். உண்மையில் நாங்கள் கோழைகள்தான். சில விளக்கம் இருந்தும் எங்களுடைய பழக்கத்தின் காரணத்தினாலே அவற்றை உடைக்க முடியாமல் இருக்கிற நாங்கள் கோழைகள்தான். மனவளக்கலை எங்களுக்குள்ளே பல்வேறுபட்ட விதைகளை இட்டிருந்தாலும் சில பழக்கத்தின் வழி வந்த சில விடயங்கள் எங்களை அதிலிருந்து மீள முடியாமல் இழுத்து பிடித்து வைத்திருக்கிறது. இப்பொழுது முனிரத்தினம் ஐயா அவர்கள் வழங்கிய உரையின் நிமித்தம் உரையிலே உண்மையில் நான் சிந்தித்து பார்த்தேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு
பயிற்சி அகத்தாய்விலே வழங்கப்படுகிற எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. அடிக்கடி நான் செய்து கொள்வது உண்டு. எண்ணம் ஆராய்தல் பயிற்சி அடிக்கடி செய்து கொள்ளுவேன். ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், இந்த பயிற்சிகள் எல்லாம் கை வைக்கவே இல்லை. ஏனென்னா முதலாவது எண்ணத்தை சரி செய்து கொண்டால் எங்களுடைய அனைத்துமே சரியாகிவிடும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே அதிலே மிக நுணுக்கமாக அதிகமாக என்னுடைய சிந்தனையை இட்டுக்கொள்ளுவது அதிகம். அப்படி இருக்கிற பொழுது அதிலே ஒரு அட்டவணையின் ஒரு கொலம் இருக்கிறது. பழக்கத்தின் வழியிலே வருகிற எண்ணம் அதுதான் அதிகம். நாங்கள் சில விடயங்களை செய்ய எண்ணுகின்ற எண்ணம் பழக்கத்தின் வழியாக வருவது. ஆக அந்த பழக்கத்தின் வழியாக வருகிற எண்ணத்திற்கு செயலுருவம் கொடுக்கக்கூடிய வலுவை தருவது மனம்.